ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவில என்ன பார்க்கிறோம்னா, சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனர் பெருமாள் வலது கையில பாத்தீங்கன்னா சுதர்சனர் வந்து வலது கையில வச்சிருப்பாரு. இடது கையில பாஞ்சஜன்யம் என்ற சங்கு இருக்கும். வலது கையில மகா சுதர்சன மூர்த்தியும் இடது கையில் பாஞ்சஜன்யம் என்ற மூர்த்தியும் இரண்டும் கையில வச்சிருப்பார். அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார், அது சுதர்சனன்ற தமிழ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி. அவரு பெருமாள் வந்து சிவ வழிபாடு செய்ய சொல்ல 1008 கமலங்கள், அதாவது தாமரை போல அர்ச்சனை செய்ய சொல்ல ஒரே ஒரு பூ ஒண்ணு கம்மியாயிடுது, இந்த தாமரை பூ. அதனால வந்து அவர் கமலக்கண்ணன் இல்லையா பெருமாள், அதனால தன்னுடைய கண்ணையே எடுத்து வைக்க சொல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்து, வேண்டாம், நான் வந்து உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணுமோ நான் வந்து தரேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்க சொல்ல, எனக்கு வந்து அசுரர்கள் அதிகமா ஆயிட்டாங்க, அதனால வந்து அவங்கள வந்து நான் சமாளிக்கிறதே ரொம்ப நேரம் ஆகுது, அதனால நல்ல ஆயுதமா ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ல, சிவபெருமானால கொடுக்கப்பட்ட சக்கரம் தான் அந்த சுதர்சனர் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் வந்து என்ன நட்சத்திரம் கேட்டீங்கன்னா, அவருடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். இந்த கன்னியா ராசி உள்ளவங்க, துலா ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த சித்திரை வழிபாடு, சித்திர நட்சத்திர பிறந்தவங்கலாம் வந்து இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். என்ன அவரை வழிபாடு பண்ணா என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடைகள், நிறைய தடைகள்லாம் விலகும். கல்யாண தடை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன்கள் தொடாம முடியாம தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த கடன்களுக்கும் சீக்கிரமாக வந்து முடியும். அதே மாதிரி தொழில் விருத்திக்காக, தொழில நிறைய தடைகள் இருக்கிறாங்க, எனக்கு அக்கம் பக்கத்துல நிறைய இருக்கிறாங்க, எனக்கு வந்து கெட்ட கெட்ட கனவா வருது, பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, அப்படி சொல்றவங்களுக்குலாம் வந்து இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவருடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். அதே மாதிரி இவருக்கு என்ன விசேஷமான கிழமைகள் கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில இவரை பூஜை பண்றது சிறப்பாக இருக்கும். அந்த சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வந்து அவருக்கு ஒரு 9 நெய் தீபம் ஏற்றணும். 9 நெய் தீபம் ஏற்றி சகப்பு வர்ண புஷ்பங்கள் எல்லாம் போடலாம். அதாவது செவ்வரளி, கஸ்தூரி, தாமரைப்பூ, சிகப்பு கலரு செம்பருத்தி பூ, ரோஜா, சிகப்பு நிற ரோஜா பூக்களை வந்து அது கூட கொஞ்சம் துளசியும் சேர்த்து தொடுத்து போறது ரொம்ப விசேஷமானது. அந்த சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த மந்திரம். அது வந்து என்னன்னா, அந்த சுதர்சன ஹோமம் வீட்டுல வந்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமமும், நவகரக ஹோமம் செய்யற மாதிரி சுதர்சன ஹோமம் செய்வது ரொம்ப மிக சிறப்பானது. நம்முடைய தடைகள் எல்லாம் சீக்கிரமாக விலகும். அந்த சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்ஸ சஸ்ஸானி சங்கர ஜங்கர மத்யுர் மோசய மோசய ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய ஜுவாலாய பரிதாய சர்வதிக்ஷோபனஹராய ஹும்பட் பிரம்மனே பரஞ்சோதிஷே நம ஸ்வாஹா. இது சக்கரத்தாழ்வாருடைய மூல மந்திரம். சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாஜ்வாலாய தகே மகா சுதர்சனாய தீமஹே தன்னோ சக்கரப்ப ஜோதயாதே. இது வந்து சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரி மந்திரம். இவருக்கு விசேஷ நைவேத்தியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிளகு சாதம், அதே மாதிரி புளியோதரை நைவேத்தியம் படைத்து 9 தீபங்கள் ஏற்று சிகப்பு வர்ண புஷ்பங்களால் துளசி அதனுடன் சேர்த்து இந்த செவ்வாய், வியாழன், சனிக்கிழமையில போறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு கையில பாத்தீங்கன்னா 16 கை, 32 கை உள்ள மூர்த்திகள்லாம் கூட இருக்கிறாங்க. நிறைய பழைய கோயிலுங்கள்ல, அது ரொம்ப பழமையான கோயிலுங்கள்லாம் இருக்கிறாங்க. சக்கரத்தாழ்வார் பின்புறம் வந்து யோக நரசிம்மர் இருப்பாரு.
அந்த நரசிம்மர் வழிபாடு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான. அவருக்கு ராகு காலமோ யமகண்டமோ ஓரைகளோ எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. அந்த நாராயண லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ற பக்தர்களுக்கு எல்லான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நரசிம்மருடைய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எது ஒண்ணுமே அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்பயே செய்யணும். அதனால அவருடைய பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ராகு காலமோ யமகண்டமோ கொலிகையோ இல்ல ஓரைகளோ எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. எப்ப நினைக்கிறாங்களோ அது உடனடியா தைரியமா அவர் மேல நரசிம்மரை நினைச்சிட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நரசிம்மர் என்ன வழிபாடு பண்றதுனால என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா இந்த மரண பயங்கள் போவோம், இந்த பில்லி சூனியம் ஏவல் அது சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி உடம்புல வியாதிகள்லாம் தீரும். நரசிம்மருடைய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பேஷ நம்பத்திரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிகம் ஓம் வஜ்ரநகாய தகே தீக்ஷ்ண தமஸ்ராய தீமஹே தன்னோ நரசிம்மப்ப ஜோதயாதே. இது நரசிம்ம சுவாமியுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம். இவருக்கு பானகம் விசேஷமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயிர் எண்ணமும் புளி சாதமும் இவருக்கு பிரசாதம் வைக்கிறது சிறப்பானது. இந்த சக்கரத்தாழ்வார் முன்புறத்துல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் மூர்த்தியும் பின்புறத்துல யோக நரசிம்மரா இருப்பாங்க. அதனால இந்த சக்கரத்தாழ் வழிபாடு பண்றவங்களுக்கு எல்லா தடைகளிலும் தான் சீக்கிரமாக நீங்கும். தடைகளை உடனடியா நீக்கக்கூடிய மூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வார். அதனால வியாதிகள் அகலம், எதிரிகள்லாம் எந்த பிரச்சனைகள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி திருமணம் சீக்கிரமாக கைகூடும், புத்திர பேரு ஏற்படும். இந்த வீட்டுல கிரகபிரவேசம் பண்றவங்க இல்ல வீட்டுல ரொம்ப நாளா ஹோமங்கள் செய்யாம இருந்து செய்யறவங்க எல்லாம் கணபதி யோகம் நவகிரகம் கூடவே இந்த சுதர்சன மகா ஹோமம் செய்து ரொம்ப சிறப்பானது. அதனால இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்து அனைவரும் இந்த சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகம் அனைவரும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.